கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வால்ல வந்து டியூப்லைட்டுக்கு பாயிண்ட் இருக்கு. அந்த ஒயர்ல நாங்க செக் பண்ணியிருந்தோம். லைன் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து டியூப்லைட் மாட்டி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். வால்ல இருக்க ஒயர்ல லைன் வரலன்னா, சுவிட்ச் போர்ட்லேருந்து லைன் கரெக்ட்டா போதான்னு பார்க்கணும் நம்ப. அதனால அந்த சுவிட்ச் போர்ட பிரிச்சு செக் பண்ணியிருந்தேன். அந்த சுவிட்ச் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, 2 ஒயர் வந்து டெமி பண்ணி வச்சிருக்காங்க லைன் குடுக்காம. அந்த ஒயர் எடுத்து நான் டச் பண்ணி பார்த்தேன். அந்த செவுத்துல அந்த ஒயர்ல வந்து லைன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கேட்ட மாரியே டியூப்லைட் மாட்டி லைன் போட்டிருந்தேன். மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். லைட் எரியல. அந்த ஒயர்ல சுத்தி இருந்த டேப்ப கழட்டிட்டு சுவிட்ச போட்டு செக் பண்ணியிருந்தேன். 2 ஒயர்லயுமே ஃபேஸ் வருது. அப்போ நியூட்ரல் கட்டு. இந்த மாரி வால்ல வர பாயிண்ட்டுக்கு வர நியூட்ரல் ஒயர் பார்த்தீங்கன்னா, சீலிங்ல ஃபேன் பாக்ஸ் இருக்கும். அந்த ஃபேன் பாக்ஸ்ல தான் வந்து செவுத்துல இறங்கும். இந்த நியூட்ரல் கட்டு ப்ராப்ளம் நம்ம வந்து சீலிங்லேருந்து கரெக்ட்டா இறங்குதான்னு நம்ம ஃபேன் பாக்ஸ்ல தான் செக் பண்ணணும். அந்த ஃபேன் பாக்ஸ்ல செக் பண்ணியிருந்தேன். இந்த டியூப்லைட் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய நியூட்ரல் ஒயர் வந்து மேல வந்து லைன் கனெக்ட் பண்ணாமயே வச்சிருக்காங்க. அவங்க டெம்மி பண்ணி வச்சிருந்த அந்த நியூட்ரல் ஒயர் எடுத்து ஃபேன் பாக்ஸ் நியூட்ரல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுவிட்ச் போர்டு செக் பண்ணியிருந்தோம். லைட் எரியுது. இந்த மாரி ஃபால்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய புது பில்டிங்லாம் வரும். புது பில்டிங்கில ஒயரிங்லாம் முடிஞ்ச உடனே, ஒரு சில எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா, ஞாபகம் மறதியில அந்த நியூட்ரல வந்து சீலிங்ல ஜாயின் பண்ணாம விட்டுருவாங்க. நீங்க ஒயரிங் முடிச்ச உடனேயே லைட், ஃபேன்லாம் மாட்டுனீங்கன்னா, அப்பயே தெரிஞ்சும் அத கரெக்ட் பண்ணிருவாங்க. உங்க வீட்லயும் ஏதோ லைட் மாட்டும்போது, நியூட்ரல் லைன் வரலன்னும்போது, சீலிங்ல இருக்கிற ஃபேன் பாக்ஸ்ல நியூட்ரல் ஒயர் கனெக்ட் பண்ணாம வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி டெம்மி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அந்த நியூட்ரல் ஒயர நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். இந்த வேலைலாம் முடிச்சுட்டு சுவிட்ச் போர்ட க்ளோஸ் பண்ணிட்டேன் நானு. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சுவிட்செல்லாம் எடுத்துட்டு மாடலர் சுவிட்ச் போட முடிஞ்சா போட்டு குடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த கஸ்டமரு. சுவிட்ச் போர்டு அளவு பார்த்தீங்கன்னா, 15க்கு 12. அந்த போர்ட்லயே மேல் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய பிரேக்கர்லாம் செட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, தனியா டிபி வச்சிருப்போம். அந்த டிபில வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடிய பிரேக்கர்லாம் வைப்போம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்ச் போர்டு மேல் பார்ட்லயே அந்த வரக்கூடிய பாக்ஸ்லயே வந்து பிரேக்கர்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த சுவிட்ச் போர்ட்லயே வந்து மாடலர் சுவிட்ச் கேட்டனால 12க்கு 4 வுட் பாக்ஸ்ல மாடலர் சுவிட்ச் போடக்கூடிய அந்த பிளேட்ட வாங்கிட்டு வந்துட்டு, அந்த போர்ட்ல இருந்த பழைய சுவிட்ச் சாக்கெட்லாம் கழட்டி எடுத்துட்டு, அந்த போர்டு மேல அந்த பிளேட்ட வச்சு மார்க் பண்ணிட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயிலம் ஷீட்ட டேமேஜ் பண்ணி வெளிய எடுத்துட்டு, இந்த 12க்கு 4 பிளேட்ட வந்து அந்த ஆயிலம் ஷீட்லயே வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு, சுவிட்ச் சாக்கெட்லாம் மாட்டி, அந்த கஸ்டமர் கேட்ட மாரியே மாடலர் சுவிட்ச வந்து இந்த போர்ட்ல மாட்டி குடுத்துட்டேன். உங்க வீட்ல இந்த மாரி போர்டு பெரிய சைஸ்ல இருக்கு. அதில மாடல் சுவிட்ச் போடணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த மாரி நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.